வாரியார் சுவாமி என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரசங்கியார் மட்டும் அல்ல, மிகச்சிறந்த புனிதர். நூற்றாண்டுக்கு நூற்றாண்டு ஒரு மகான் வருவாங்க. அதனால்தான் காஞ்சி பெரியவர் சொன்னார், அவர் 64வது நாயன்மார் என்று போற்றக்கூடிய அளவுக்கு உயர்ந்தவர். கலியுகம் என்பதே துன்பத்தை நோக்கி நடக்கின்ற காலம். மக்கள் பொய் சொல்றதுக்கு அஞ்சறது, பாவம் செய்ய அஞ்சறது. நல்லதெல்லாம் கெட்டதா தோணுது, கெட்டதெல்லாம் நல்லதா தோணுது. நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம். இந்த காலம் அப்படி மாறிவிட்டது. நான் சிறியவனாக இருக்கும் பொழுது அரஞ்செய்ய விரும்புன்னு ஆத்திச்சூடி படிச்சிருக்கேன். இப்ப நம்ம பாடநூல்கள் அதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்த சமுதாயத்துல இப்ப நல்ல கல்வி கிடையாது. வாரியார் சாமி ஒரு இடத்துல சொல்றார், யார் பெரியவர் யார் சிறியவர். வயதிலே பெரியவர்கள் பெரியவர்கள், பதவியினால இருக்கிறது பெரியவர், பணம் நிறைய இருக்கிறாங்க செல்வந்தர்கள், அதனால ஒரு பெரியவர். ஒரே வரியில சொல்றார், டைரியில் எழுதி வச்சுங்க, தனக்கென்று வாழ்கிறவர்கள் சிறியவர்கள், பிறருக்கென்று வாழ்கிறவர்கள் பெரியவர். அருணகிரி பெருமான் கந்தர் மொத்தம் 6 நூல் எழுதியிருக்கிறார். அதில் மிக உயர்ந்தது கந்தர் அனுபூதி. அது மாதிரி ஒரு உயர்ந்த நூல் தேடினாலும் கிடைக்காது. வாரியார் சாமி கந்தர் அனுபூதி பிரசங்கம் 1955 சென்னை பட்டணம் கோயிலில் பேசும்போது, அப்போல்லாம் நின்றுட்டு பேசுவாங்க, உட்காந்து பேசிக்க மாட்டாங்க. நின்றுட்டு பேசும்போது அவர் சொல்றார், என் காலை தொட்டு நானே கும்பிட்டுக்கிறேன். ஏன்னா இந்த உடம்பு இருக்கிறதுனால தான் கந்தர் அனுபூதியை சொல்ல முடியுது. நீங்களும் உங்கள் காலை தொட்டு கும்பிட்டுங்க, ஏன்னா இந்த உடம்பு இருக்கிறதுனால கந்தர் அனுபூதியை நீங்கள் கேட்க முடியுது. கந்தர் அனுபூதி அப்படி ஒரு உயர்ந்த நூல். எங்கள் அப்பா ஒரு முறை அவங்க அண்ணாவை கேட்குறாரு, அண்ணா தெற்கே எல்லாம் முருகனை கும்பிடுற அளவுக்கு வடக்க கும்பிடுறது, வண்டகரை விநாயகரை கும்பிடுவாங்க, சிவனை கும்பிடுவாங்க, கார்த்திகேயன் வச்சிருப்பாங்க, அவ்வளவு பிரபலமாக அங்கே சாமி கும்பிடுவாங்க. வாரியார் சாமி சொன்னார், தம்பி அந்த ஆன்மெல்லாம் புண்ணியம் பண்ணலப்பா, புண்ணியம் பண்ணால் அல்லவா முருகனை வழிபடும் தெய்வமாக கொள்ள முடியும். எத்தனையோ கோடி ஜென்மாலே பண்ண புண்ணியம் பண்ணால்தான் திருப்புகழை படிக்கின்ற வாய்ப்பு வருமா. இப்போ கேட்குறோம், நீங்கள் கூட கேட்பீங்க, ஐயா உங்கள் விசிட்டிங் கார்டு கொடுங்க. நீங்கள் நானும் கேட்போம், உங்கள் விசிட்டிங் கார்டு கொடுங்க. எங்கே இருக்கேன் அடியார் போய் எல்லாம் முருகன் கையில், முருகா நீ எங்கப்பா இருக்கிற, உன்னோட விசிட்டிங் கார்டு கொடு. யாரெல்லாம் திருப்புகழ் படிக்கிறீங்களோ அவங்க உள்ளத்துலலாம் நான் இருக்கிறேன்றாராம் முருகன். அப்போ திருப்புகழ் மகா மகா உயர்ந்த நூல். புஸ்தகம் பார்த்து வாரியார் பிரசங்கம் பண்ணதே கிடையாது. கூட்டுவார், அவருக்கு கேட்பாங்க. சிங்கப்பூரில் ஒரு சகோதரி இன்டர்வியூ பண்ணாங்க, சாமி நீங்கள் மேடையில் உட்காந்துட்டு இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பேசணும் கேட்குறீங்களே, எப்படி உங்களால் இப்படி பேச முடியுதுன்னு கேட்டேன். சாமி சிரிச்சிக்கினே சொன்னார், அம்மா தமிழ்நாட்டிலே திருக்குறள் என்று ஒரு நூல் இருக்கிறது. அதை ஒருவர் 1330 குறள் ஐயம் திரிபுர படிச்சுட்ட நடு இரவு 12 மணிக்கு எழுப்பி இந்த சப்ஜெக்டை பேசுனா பேசலாம். திருக்குறள் என்ற ஒரு நூலை படித்து விட்டார். சாமி அப்புறமா சொல்கிறாங்க, நான் 18 ராமாயணம் படிச்சிருக்கேங்கிறார். 18 ராமாயணம் இருக்கிறதே நமக்கு தெரியாது. நமக்கு வால்மீகி ராமாயணம் தெரியும், கம்ப ராமாயணம் தெரியும். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். பரிகாரஸ்தலம் நேயர்களின் சார்பாக என் அன்பான வணக்கம் சார். நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. நம்ம நிறைய வாரியார் சுவாமிகள் பற்றி, கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நான் நிறைய செவிவழி செய்திகள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர் நம்ம சமயத்துக்கு செய்த தொண்டுகள் ஒன்றல்ல ரெண்டல்ல நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் எழுதின புத்தகம் பற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம சமயத்துக்காக செய்திருக்காங்க. அதை ஏன் நான் இப்போ வாரியார் சுவாமிகள் பற்றி நான் உங்ககிட்ட ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் அவருடைய வழி வந்தவர்கள், உங்களுடைய பெரியப்பா அவர், அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்றது எனக்கு பெரிய எனக்கு ஒரு ஆர்வமாக இருந்தது. அவருடைய உங்களுக்கு உண்டான தொடர்புகள் என்ன, அவருக்கும் உங்களுக்கும் நீங்கள் அவர் நேரடியாக சந்தித்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்கீங்க, அதை பற்றி சில விஷயங்கள்லாம். நல்லதுங்க, நல்லது. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொறுவடிவேலும் கடம்பும் தடம்புயம் 6 மறுவடிவான வதனங்கள் 6 மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவி. பரிகாரஸ்தலம் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற அத்தனை அன்பர்களுக்கும் சிறியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு குறைனா ஒரு பரிகாரம் தேடி போவோம். இந்த தொலைக்காட்சி பார்த்தாலே நமக்கு பரிகாரம் மாதிரி. வெளியூருக்கு போகணும், காசு செலவு, அவ்வளவு நல்ல நிகழ்ச்சிகளை எல்லாம் செய்து கொண்டு வருகிறார்கள். தம்பி கேட்டது போல் வாரியார் சுவாமி எனக்கு பெரியப்பா, எங்கள் அப்பாவுடைய அண்ணா. எங்கள் அப்பா பின்பாட்டு பாடுவாங்க. எங்கள் அப்பா திருமாமநாள சிவம்னு பேர். சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை கிட்ட இசை பயின்றவர்கள், திருத்தணி கோயிலில் ஓதுவாராக இருந்தவர்கள். சுவாமி போக முடியாத ஊரில் எங்கள் அப்பா போய் பிரசங்கம் பண்ணுவார். மலேசியா, சிங்கப்பூர், அப்போல்லாம் ரேடியோ மட்டும்தான் இருக்கும். தினம் அருள்வாக்குன்னு எங்கள் அப்பா பேசுவாங்க. 5 நிமிஷம் தினம் திருமந்திரம், இப்படியெல்லாம் உயர்ந்தவர். வாரியார் சுவாமி என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரசங்கியார் மட்டும் அல்ல, மிகச்சிறந்த புனிதர்.
நூற்றாண்டுக்கு நூற்றாண்டு ஒரு மகான் வருவாங்க. அதனால தான் காஞ்சி பெரியவர் சொன்னார், அவர் 64வது நாயன்மார் என்று போற்றக்கூடிய அளவுக்கு உயர்ந்தவர். இது சொன்னது மகா பெரியவங்க. அவங்க வந்து இளமை காலத்திலேயே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயது 3.5 வயது இருக்கும்போது எங்கள் தாத்தா அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்காங்க. 3 வயசில். 5 வயசில் அவங்களே நூல் எடுத்து படிப்பாங்க. 9 வயசில் வெண்பா பாடுவாங்க. 9 வயசில். 12 வயசு இருக்கும்போது 10,000 பாடல் மனப்பாடம். 10,000 பாடல் மனப்பாடம். அதாவது மனித எத்தனத்தினால இது முடியாது. ஜென்ம ஜென்மமாக வரும் கல்வியெல்லாம் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடை. ஜென்மாந்திரத்திலே மிகப்பெரிய ஞானியாக இருந்து திரும்பவும் மக்களுக்காக இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர் மாதிரி. இந்த சனாதன தர்மம்னு சொல்லுவாங்க, என்றைக்கும் உள்ளது. அந்த தர்மத்திலே பார்த்தீர்கள் என்றால் 2000 3000 ஆண்டு காலமாக தொடர்ந்து ஞானிகள் வருவார்கள். 3ஆம் நூற்றாண்டுன்னு எடுத்துக்கொண்டால் மணிவாசகரும் காரைக்கால் அம்மையார். அதற்கு பிற்பாடு 300 ஆண்டு களப்பர்கள் காலம். என்ன இருக்குன்னே வரலாறு தெரியாது. 7ஆம் நூற்றாண்டிலே அப்பர் சுவாமிகளும் திருஞான சம்பந்த சுவாமி. 7ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு சுந்தரமூர்த்தி நாயனார். 10ஆம் நூற்றாண்டு பட்டினத்து சுவாமி. 11ஆம் நூற்றாண்டு சேக்கிழார் சுவாமி. 13ஆம் நூற்றாண்டு மெய்கண்டார் கம்பர். இப்போ முற்காலத்தில் பிற்பாடு 15ஆம் நூற்றாண்டிலே எங்கள் வாரியார் சுவாமிக்கு குருன்னா அருணகிரியார் தான். அருணகிரியார் திருப்புகழுக்காகவே விளக்கம் உரை சொல்வதற்காகவே வந்தவர்கள் தான் வாரியார் சுவாமிகள். இன்னும் சொல்ல போனால் 2வது அருணகிரிநாதர் என்று பாம்பன் சுவாமிகளை சொல்லுவாங்க. 3வது அருணகிரிநாதர்னு வாரியார் சொல்லுவாங்க. 2ஆம் குலோத்துங்கன் 3ஆம் குலோத்துங்கிற மாதிரி. அப்படி அருணகிரிநாதர் அருள் பெற்றவர், கனவிலே தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பண்ணவர்கள். அருணகிரியார் கனவுல பாதித்தார். பாம்பன் சுவாமிகள் வந்து திருநாரையூர்னு ஒரு ஊர் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் ஒரு உபன்யாசம் பண்ணிட்டு ஒரு வீட்டு திண்ணையில் படிச்சிருக்காராம். விடியற்காலம் கனவு சுவாமி வயல் வழியாக போகிறாங்களாம். பாம்பன் சுவாமிகள் கைத்தட்டி கூப்பிட்டு சடகர மந்திரத்தை எனக்கு உபதேசித்தார். அதனால் வாரியார் சுவாமி வயலூர் முருகன் தான் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு. வள்ளி தெய்வான வயலூர் முருகன் இருக்கும். ஒரு பக்கம் பாம்பன் சுவாமி, ஒரு பக்கம் அருணியினார். 2 பேரும் எனக்கு 2 குரு மாதிரி வைத்து வழிபாடு செய்தவர்கள். அப்படி கனவிலே பாரு. 15ஆம் நூற்றாண்டு அருணகிரிநாத சுவாமிகள். 16ஆம் நூற்றாண்டில் தாய்மான சுவாமி. பிற்பாடு வள்ளலாருக்கு அப்புறம் பாம்பன் சுவாமிகள், அதுக்கப்புறம் வாரியார் சுவாமி. அந்த வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபின்கிறாங்களே, அந்த திருக்கூட்ட மரபிலே வந்தவர்கள் வாரியார் சுவாமி. அப்படி நூற்றாண்டுக்கு நூற்றாண்டு நம்ம சமயத்தில் ஒரு பெரிய அறிவாளி வந்து தோன்றுவார்கள். ஒவ்வொரு காலத்துலேயும் அது தவறு. மற்றதில் பார்த்தீங்கன்னா கௌதம புத்தர் இருந்தார். அவருக்கு அப்புறம் அதில் யாரும் அவ்வளவு கிடையாது. சமணர்கள் எடுத்தோன்னா மகாவீரர் இருப்பார். அதுக்கப்புறம் அவரை மாதிரி இருப்பாங்க. அவர் அளவுக்கு பெருமை கிடையாது. அதே போல் பௌத்த மதத்திலையும் அப்படி தான். இன்னும் மற்ற எந்த இயேசுநாதர் அவருக்கு அப்புறம் அது மாதிரி அங்கே யாரும் கிடையாது. நீங்கள் நபிகள் நாயகம் எடுத்துட்டீங்கன்னா நபிகள் நாயகத்துக்கு அப்புறம் அது மாதிரி சொல்லக்கூடியவர்கள் கிடையாது. ஆனால் நம்முடைய சனாதனத்தில் நூற்றாண்டுக்கு நூற்றாண்டு ஒரு மகான்கள் வந்து நம்மை வழிகாட்டுவார்கள். மணிவாசகர் சிறந்த வழிகாட்டி. திருவாசகம் சிவபெருமானுக்கு அத்தாரிட்டினா மணிவாசகருடைய திருவாசகம் தான். அதுபோல் வாரியார் சுவாமிகள் வந்து இந்த கலியுகத்திலே, கலியுகம் என்பதே துன்பத்தை நோக்கி நடக்கின்ற காலம். இப்பொழுது மக்கள் பொய் சொல்கிறதுக்கு அஞ்சறதில்லை, பாவம் செய்ய அஞ்சறதில்லை. நல்லதெல்லாம் கெட்டதாக தோணுது, கெட்டதெல்லாம் நல்லதாக தோணுது. இந்த காலம் அது நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம். இந்த காலம் அப்படி மாறிவிட்டது. இப்போ நான் சிறியவனாக இருக்கும் பொழுது அரஞ்செய்ய விரும்புன்னு ஆத்திச்சூடி படிச்சிருக்கேன். இப்போ நம்ம பாடநூல்கள் அதெல்லாம் கிடையவே கிடையாது. 7 நீதி நூல்கள் இருக்குது. அன்னையும் பிதாவும் முன்னையறி தெய்வம், தாயில் சிறந்த கோயிலும் இல்லை. அப்படி இருந்த சமுதாயத்தில் இப்போ நல்ல கல்வி கிடையாது. நான் படிக்கும்போது மாரல் சயின்ஸ்னு புதன்கிழமை எங்கள் இதில் ஒரு வாரம் மாரல் சயின்ஸ் ஒழுக்கத்தை பற்றியே சொல்கிறது. இப்போது அதெல்லாம் தவறி போயிடுச்சு. இப்பொழுது பள்ளிக்கூடங்களில் நாம் எல்லாம் படிக்கிறது கற்றதனால் ஆய பயன் என்கொள் வளறிவன் நற்றாள் தொழாரன் வள்ளுவர் சொல்லுகிறார். நம்ம அப்போ அதுக்காக படிக்கிறோம். நம்ம படிக்கிறதெல்லாம் ஐடி முடிக்கிறோமா, நிறைய சம்பாதிக்கிறோமா, அமெரிக்காவுக்கு போகிறோமா, இல்லை லண்டன் போகணுமா, ஆஸ்திரேலியா போகலாமா, அப்படி நினைக்க அது தவறென்று சொல்லவில்லை. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பணத்தை நோக்கி போகணும். அப்புறம் மிகவும் சுயநலம் அதிகமாகிவிட்டது அடுத்தவர்களுக்காக. வாரியார் சாமி ஒரு இடத்துல சொல்கிறார், யார் பெரியவர் யார் சிறியவர், வயதிலே பெரியவர்கள் பெரியவர்கள் அல்ல. பெரிய பதவியில் இருக்கிறாங்க, அவங்க பெரியவர். எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் நீதிபதி, எத்தனை பேர் இருந்தாலும் எக்ஸ்ன்னு ஆகிடும். இப்போ வாரியார் சாமி அவன் முன்னாள் பிரசங்கியார்னு என்றைக்கும் சொல்லுது. அவங்க ஆயுசுக்கும் பிரசங்கியார் தான், முன்னாள் பிரசங்கி அப்படிலாம் சொல்கிறதில்ல. பதவியினால் இருக்கிறது பெரிய, பணம் நிறைய இருக்கிறாங்க, செல்வந்தர்கள், அதனால் ஒரு பதவி கிடையாது.
ஒரே வரியில் சொல்கிறார், டைரியில் எழுதி வச்சுங்க, தனக்கென்று வாழ்கிறவர்கள் சிறியவர்கள், பிறருக்கென்று வாழ்கிறவர்கள் பெரியவர்கள். ஒரே வார்த்தை. நாம் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தவங்களுக்காக வாழணும். நமக்கு 24 மணி நேரம் கடவுள் கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லாம் பண்ண 1 மணி நேரம் பிறருக்காக வாழணும். நம்ம எவ்வளவோ ரூபாய் சம்பாதிக்கிறோம். வாரியார் சாமி சொல்கிறார், 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, 1 ரூபா தானம் தர்மம் பண்ணுங்க. இந்த தானம் தர்மங்கிறது கூட வித்தியாசம் இருக்குது. நம்மை விட மேலானவர்களுக்கு கொடுத்தால் தானம், நம்ம விட எளியவர்களுக்கு கொடுத்தா தர்மம். ஒரு ஏழைக்கு கொடுக்கறது தர்மம். தானத்தினாலே இப்போ வாரியார் சாமிக்கு பட்டு எடுத்து கொடுக்கறது, காஞ்சி பெரியவருக்கு கொடுக்கறது, கோயிலுக்கு செய்கிறதெல்லாம் கோதானம் பூதானம் என்று சொல்வார்கள். அவங்களுக்கு அந்த தானத்தினாலே நாம் உய்வு பெறுவோம், தர்மத்தினாலே அவர் உய்வு பெறுவார். நம்மளை விட ரொம்ப ஏழை, நம்ம வீட்டில் 10 பாத்திரம் தேய்க்கிறோம், அந்த அம்மா கல்யாணத்துக்குனா நம்ம கொஞ்சம் உதவி செய்யணும். அப்படி அது தர்மம்னு பேர். தானமும் செய்யணும், தர்மமும் செய்யணும். நம்ம அருணகிரி பெருமான் கந்தர் மொத்தம் 6 நூல் எழுதியிருக்கிறார். அதில் மிக உயர்ந்தது கந்தர் அனுபூதி. அது மாதிரி ஒரு உயர்ந்த நூல் தேடினாலும் கிடைக்காது. வாரியார் சாமி கந்தர் அனுபூதி பிரசங்கம் 1955 சென்னை பட்டணம் கோயிலில் பேசும்போது, அப்போல்லாம் நின்றுட்டு பேசுவாங்க, உட்காந்து பேசிக்க மாட்டாங்க. நின்றுட்டு பேசும்போது அவர் சொல்கிறார், என் காலை தொட்டு நானே கும்பிட்டுக்கிறேன். ஏன்னா இந்த உடம்பு இருக்கிறதுனால தான் கந்தர் அனுபூதியை சொல்ல முடியுது. நீங்களும் உங்கள் காலை தொட்டு கும்பிட்டுங்க, ஏன்னா இந்த உடம்பு இருக்கிறதுனால தான் கந்தர் அனுபூதியை நீங்கள் கேட்க முடியுது. கந்தர் அனுபூதி அப்படி ஒரு உயர்ந்த நூல், நம்மளுடைய எல்லா ஒழுக்க நெறிகளையும் சொல்லக்கூடியது. அது நான் பிறகு கந்தர் அனுபூதி பற்றி விரிவாசம், வாரியார் சாமி பற்றி அவங்க விரிவுரையும் செஞ்சுருக்காங்க, ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. எத்தனையோ நூல்கள் எழுதியிருக்கின்றாலும் திருப்புகழுக்கு தான் அவங்க ரொம்ப அதிகமான முயற்சி, தன் வாழ்நாள் முழுக்க அதற்காகவே உழைத்தவர்கள். நான் பம்பாயில் கொஞ்ச நாள் பணிபுரிந்தேன். நான் வங்கியில் வேலை பார்த்துருந்தாலும் 3 வருஷம் பம்பாயில் இருந்தேன். அங்கே நெருவூர் கோயில் பெருமாள் கோயிலுக்கு சுவாமி கால்கோள் விழாவுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க பேசும்போது சொல்லுகிறார்கள், அவங்க முருகப்பெருமான் தான் அவங்களுக்கு உபாசன மூர்த்தி. நான் முருகப்பெருமானை மறந்தாலும் மறப்பேன், அருணகிரியாரை மறக்க மாட்டேன். வேதங்களை மறந்தாலும் மறப்பேன், திருப்புகழை மறக்க மாட்டேன். நீங்கள் திருப்புகழை விலை கொடுத்து வாங்கிடலாம் புஸ்தகத்தை, ஆனால் பொருள் சிறியன்னு சொன்னேன். என் வாழ்நாள் முழுக்க நான் திருப்புகழுக்காகவே பாடுபட்டேன்றார். ஏறக்குறைய 800-850 திருப்புகளுக்கு விரிவுரை சொன்னார்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு காலம் இல்லை, நம்ம செய்த துர்பாக்கியம் சொல்லணும். மொத்த திருப்புகளுக்கும் எழுத நேரம் இல்லை. அதுவே இந்த பெரும்பகுதி அமெரிக்காவில் இருக்கும்போது, அங்கே அமெரிக்காவிலலாம் சனி ஞாயிறு மட்டும்தான் சொற்பொழிவு, மற்ற நாளில் வச்சு யாரும் வரமாட்டாங்க, கோயிலுக்கே வரமாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய ஓய்வு கிடச்சிது. அதனால் அந்த நேரத்தில் இந்த திருப்புகழ் உரிவரையெல்லாம் எழுதினேன். அது பெரிய பாக்கியமாக எழுதுறாங்க. இப்போது இந்த கலியுகம் துன்பத்தை நோக்கி போகிறது. துவாபர யுகம் முடிஞ்சிருச்சு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போகுது. எல்லாரும் போய் வியாச பகவான், வியாசர் தான் வேத வியாசர்னு பேர், வேதத்தினுடைய சிக்கு எடுத்து ஒரு வியாசர். சுவாமி சொல்கிறாங்க, வாரியார் சுவாமி, நீங்கள் தினம் எழுந்து காலையில் யாரை நினைக்கிறீங்களோ இல்லையோ வியாச பகவானை நினைங்க. இப்போ நான் பேசுகிறேனே, இந்த சீட்டுக்கு வியாசர் சீட்டுனே பேர். வாரியார் சுவாமி உட்கார்ந்து பேசும்போது அந்த எல்லாரும் யார் உபன்யாசம் பண்ணாலும் எல்லாரும் வணங்குவாங்க. அவருக்கு கிடையாது, வியாசர் சீட்டுங்கிறதுனால பெருமை. நீங்கள் எத்தனை பேர் வியாசரை நினைக்கிறீங்களோ இல்லையோ, தினம் நம்ம காலையில் எழுந்தோடனே வியாசரை நினைக்கிறோம். அவர் இல்லை என்றால் நம்ம சனாதன தர்மமே இல்லை. வேதத்தை சிக்கெடுத்தவர் வேத வியாசர்னு பேர். எல்லாரும் போய் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, சுவாமி வியாசர், கொடிய கலியுகம் நாளையிலேருந்து வருகிறது. இந்த கொடிய கலியுகம் எப்படின்னா, ஒருத்தர் நான் நிலத்தை விற்றேன், நீங்கள் நிலத்தை வாங்கினீங்க, போய் உழுதா அதில் ஒருத்தர் தங்க குடம் கிடைக்கிது, செப்பு குடம் கிடைக்கிது, அது ஃபுல்லாக தங்க காசு. அப்போல்லாம் பணங்களை பேங்க் இல்லாத காலம் புதைச்சி வைப்பாங்க, அதுக்கு தான் புதையல்னு பேர், அதை எடுக்கிறது தான் புதையல்னு பேர். இந்த புதையல் கிடைச்ச உடனே நீங்கள் போனீங்க, அடுத்த நாள் விழும்போது ஏற்கலப்பையில் இது கிடைச்சிது. நேராக எங்கிட்ட ஐயா, நான் உங்கள்கிட்ட நிலத்தை தான் வாங்கினேன், இந்த புதையல் உங்களுக்கு தான் சொந்தம்னு. ஏங்க, நான் நிலத்தை விற்றுட்டா அதுக்கப்புறம் அதில் எனக்கு எந்த உரிமையும் கிடையாது, அதில் இருக்கிற பொருள் தான் உங்களுக்கு. இது தர்மர்கிட்டக்க இது நீதி போகுது. 2 பேரும் நீங்களும் தங்க காசு வேணாங்கிறீங்க, நானும் வாங்குறேன். காலம் அப்படி இருந்தது. ஒரு நாள் வாய்தா போடலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அடுத்த வாரம் வாங்க 2 பேரும் சொல்கிறேன். அப்போ கலியுகம் பிறந்துருச்சான். பிறந்தவொடனே நீங்களும் தங்க காசு எனக்கு வேணுங்கிறீங்க, நானும் வேணுங்கிறேன். இதுதான் கலியுகத்துடைய ஆரம்ப நிலையே இப்படி இருக்குது. முதல்ல வேணான்னவங்க எனக்கு வேணும்னு 2 பேருமே கேட்குறாங்க. அப்படி வியாசர்கிட்ட, சுவாமி இந்த கொடிய கலியுகம் வருகிறது, எங்களுக்கெல்லாம் என்ன வழி நீங்கள் சொல்லுங்கள். அப்போ வியாசர் சொல்கிறார், கந்தஸ்ய கீர்த்தியும் அதுலாம் கலி கல்மஷ நாசினாம். கலியினுடைய அத்தனை கொடுமைகளையும் மாற்றுவது கந்தனுடைய புகழ். நீங்கள் முருகப்பெருமானை வணங்கினால் கலியனுடைய அதான் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் முருகன்வார்.
எத்தனையோ ஜென்மா புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா, முருகான்னு சொல்வதற்கே. வேதத்திலே சிவபெருமானை ஒரே முறை சதாசிவோம்னு சொல்லும், முருகப்பெருமானை 3 முறை சொல்லும். சுப்பிரமணியோம் 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 என்று 3 முறை சொல்லும். இன்னொரு முறை சொல்லணும்னு வேதத்துக்கு ஆசையாம். ஆனால் 3 முறைக்கு சொல்லக்கூடாது என்பது விதி. விதியை வேதம் மீறக்கூடாது, ஆனாலும் ஆசை. அதனால 3வது சுப்பிரமணியத்தை சுப்பிரமணியோ சுப்பிரமணியோ சுப்பிரமணியோம்னு நீட்டித்து சொல்லிச்சு. ஆர்வம் அடங்கலையா. அதான் ஓல மறைகள் அறைகின்ற ஒரு பொருள். ஒரு பொருள்னா ஒப்பற்ற பொருள்னு அர்த்தம். ஆகையினால எங்கள் அப்பா ஒரு முறை அவங்க அண்ணாவை கேட்குறார், அண்ணா தெற்கே எல்லாம் முருகனை கும்பிடுற அளவுக்கு வடக்க கும்பிடுறதில்ல. வண்டகரை விநாயகரை கும்பிடுவாங்க, சிவனை கும்பிடுவாங்க, கார்த்திகேயன் வச்சுருப்பாங்க. அவ்வளவு பிரபலமாக அங்கே சாமி கும்பிடுவாங்க. வாரியார் சாமி சொன்னார், தம்பி அந்த ஆன்மெல்லாம் புண்ணியம் பண்ணலப்பா, புண்ணியம் பண்ணால் அல்லவா முருகனை வழிபடும் தெய்வமாக கொள்ள முடியும். இங்கே தமிழ்நாட்டில் 6 படை வீடு நிறைய இருக்குது. இப்போ உலகம் முழுக்க லண்டனில் முருகன் இருக்குது, வாஷிங்டனில் முருகன் இருக்குது, சுவிட்சர்லாண்டில் முருகன் கோயில் இருக்குது, கனடாவில் முருகன் கோயில் இருக்குது. நம்மளை விட சூரசம்மாரம் 7 இடத்துல நடக்குது. நான் கனடாவுக்கு போயிருந்த போது 7 இடத்துல சூரசம்மாரம் பார்த்து. இப்போ கந்தனுடைய புகழ் அதிகமாக இருக்கிறது. அப்போ வியாசர் சொன்ன வார்த்தை, கந்தசிய கீர்த்தியும் அதுலாம் கலி கல்மிஷ நாசம். கலியனுடைய அத்தனை கொடுமைகளும் கந்தன் பேசுவார், முடிச்சு கொடுப்பார். அதனால் ஏன் கவலைப்படுறீங்க, முருகப்பெருமானை வணங்கள். கந்தசிய கீர்த்தினா முருகனுடைய புகழ்கிறார். அந்த புகழ் தான் திருப்புகழ். எத்தனையோ கோடி ஜென்மாலே பண்ண புண்ணியம் பண்ணால்தான் திருப்புகழை படிக்கின்ற வாய்ப்பு வருமா. இப்போ கேட்குறோம், நீங்கள் கூட கேட்பீங்க, ஐயா உங்கள் விசிட்டிங் கார்டு கொடுங்க. நீங்கள் நானும் கேட்போம், உங்கள் விசிட்டிங் கார்டு கொடுங்க. எங்கே இருக்கான்னு அடியார் போய் எல்லாம் முருகன் கையில், முருகா நீ எங்கப்பா இருக்கிற, உன்னோட விசிட்டிங் கார்டு கொடு. 6 படை வீடை கொடுப்பாரு. திருச்செந்தூர் வயா திருநெல்வேலி, மதுரையில் திருப்பரங்குன்றம் வயா மதுரைன்னு கொடுப்பாரு. லண்டனில் முருகன், வாஷிங்டனில் முருகன், 6 படை வீடு இருக்குது. அந்தமானில் வெற்றிமலை முருகன் இருக்குது. எந்த கேட்குறார், பொறுப்பது பொடிப்பட விடுத்திடும் கைவேல இருப்பிடம் எனக்கது எம்பாய், நீ எங்கே இருக்கிறேன்னு சொல்லுன்னாராம் சாமி. அதெல்லாம் சொல்ல, திருப்புகழ் படிப்பவர் மனத்தினில் இருப்போம். என் அட்ரஸ் இதான், யாரெல்லாம் திருப்புகழ் படிக்கிறீங்களோ அவங்க உள்ளத்துலலாம் நான் இருக்கிறேன்றாராம் முருகன். அப்போ திருப்புகழ் மகா மகா உயர்ந்த நூல். சிவபெருமான் திருவடி சூட்டுகிறார் நாயன்மார்களுக்கு எல்லாம், அடியார்கள் எல்லாம் திருவருவான். திருவடினா ஞானம்னு அர்த்தம். 2 திருவடிகள், ஒன்று பரஞானம் அபரஞானம். உன் திருவடியை கொடு, உன் அடியை சேரு, நிலமிசை நீடு வாழ்வார் மானடி சேர்ந்தார்னு எல்லாம் அடியை தான் கேட்பாங்க. அப்படின்னா சுவாமி கேக் வெட்டுற மாதிரி வெட்டி கொடுக்கணும். ஞானத்தில் என்னை சேர்த்துக்கணும் அர்த்தம், ஞானத்தை கொடுன்னு அர்த்தம். திருவடியில் சேர்த்துக்கோ. பெருமாள் கோயிலெலாம் ஜடாரி வைப்பாங்க, திருவடி தான் வைப்பாங்க. அது எதற்கென்றால் ஞானம் நமக்கு வரணுங்கிறது தான் அதை சூடிக்கணும், பயபக்தியாக வாங்கி. அதை விட இன்னொரு முக்கியமானது, பெருமாள் கோயிலில் துளசி தீர்த்தம் தருவார். அதை பயபக்தியாக வாங்கி சாப்பிடணுமா. வாரியார் சாமி சொல்கிறார், இந்த உடம்பை விட்டு இந்த ஆன்மா நெடும் பயணமும் போதும். மேலே 7 உலகம் கீழே உலகம் போது அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் வருது. விடாய்பட காலநூறுகள். அப்போ தனி தாகம் ஏற்படுமா, அப்போ யார் கொடுப்பாங்க? இப்போ துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டா அது அப்போ உதவி செய்யும். அதனால் நீங்கள் அதெல்லாம் பயபக்தியாக நம்ம வாங்கி சாப்பிடணும். இதெல்லாம் ஏதோ ஏளனம், இதெல்லாம் யார் பார்த்தாங்க, இறந்து போனவங்களை யார் போய் பார்த்தாங்க சொன்னாங்க. இதெல்லாம் அருணகிரிநாதர் முக்காலமும் இருந்த ஞானி, அவர் பொய் சொல்ல மாட்டார். நீங்கள் துளசி தீர்த்தம் சாப்பிட்றதுல ஒன்றும் நஷ்டம் இல்லையே, அது நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, பயபக்தியாக வாங்கி சாப்பிடுங்க. நம்ம பெரியவங்க துளசி தீர்த்தத்தால் பல நோய்கள் வராது. சுயனார் எல்லாருக்கும் திருவடி சூட்டி அருளினார். ஆனால் எந்த நூல்களையும் இறைவன் திருவடி சூட்டினார்னு கிடையாது. ராமாயணத்தில் ராமருக்கு திருவடிப்பட்டது, ஆஞ்சநேயர் திருவடிப்பட்டு அப்படிலாம் கிடையாது. ஆனால் திருப்புகழில் முருகன் திருவடி நன்றாகப்பட்டு தான். கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடல் வரும், தாவடி ஓட்டும் மயில். தாவடினா பிரயாணம், தாம் பிரயாணம் பண்ணுற மயில் மேலே கால்பட்டு தான். தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதம்மா. பாவடினா திருப்புகழ். திருப்புகழில் முருகன் திருவடி பட்டதாக இருக்குது. வேறு எந்த நூல்களுக்கும் இறைவன் திருவடி பட்டதாக வரலாறே கிடையாது. என் பாவடி ஏட்டிலும் பட்டதம்மா படி மாவலிபார் மூவடி முகடு மூட்ட சேவடி நீட்டும் எம்பெருமான் மருகன் சிற்றடியே. மகாபலி சக்கரவர்த்திக்காக திருவிக்ரம வடிவம் எடுத்தாராம் ஸ்ரீமன் நாராயணர். அப்போ ஒரு 3 அடியினால எல்லா உலகத்தையும் அளக்கிறாரு. அப்புறமா என் திருவடியை என் தலையில் சூட்டுனார். அந்த பெருமானுடைய மருகன் முருகன். எல்லாரும் இன்னார் பிள்ளைன்னு சொல்லுவாங்க, இவர் மாலோன் மருகனை. அப்புறமா மன்றாடி மைந்தனைங்கிறார். இன்னார் பிள்ளைன்னு தான் முதல்ல சொல்லுவாங்க. அப்பா உங்கள் ஸ்ரீமன் நாராயணருக்கு மாப்பிள்ளப்பா. ஆகையினாலே முருகப்பெருமானுடைய திருவடி பலகாலம் தோய்ந்தது திருப்புகழ்.
திருப்புகழுக்குள்ள அதில் சுவாமியோடைய நயம் சொல்கிறார். ஏன்டா 2 முறை இது சொன்னார், தாவடியோட்டு மயிலிலும் தேவர் தலையிலும். அது என்னென்னா, இப்போ நீங்கள் முக்கியமாக ஸ்டாம்ப் இருக்கும், நம்ம செக்கில் இல்லை டாக்குமெண்ட்டெல்லாம் எழுதும்போது ரிஜிஸ்டர் பண்ணும்போது சீல் வச்சு கையெழுத்து போடுவாங்க. அந்த சீல் வந்து தலைகீழ விழுந்துடக்கூடாது. அந்த மை நிறைய இருந்ததுன்னா மொத்தமாக விழுந்துட்டா தெரியாது என்னென்னு. அது ஒரு முறைக்கு 2 முறை ஒரு வெத்து பேப்பரில் ஒத்துவை பார்ப்பாங்க. திருப்புகளில் நல்லா பதியணுங்கிறதுக்காக 2 இடத்துல ஒத்திகை பார்த்தா மாதிரி இருக்குன்னு எழுதுறாரு வாரியாருக்கு அர்த்தம். ஏன்டா 2 முறை அங்கே வச்சார்னா, தாவடி ஓட்டு மயிலும் தேவர் தலையிலும் டெஸ்ட் பண்ணிட்டாராம். திருப்புகளை நல்லா விழணுங்கிறதுக்காக ஒத்திகை பார்த்துட்டு வச்சா மாதிரி. அப்படி உயர்ந்த நூல் திருப்புகள். அந்த திருப்புகளில் எத்தனையோ சொல்லாததே கிடையாது. 108 மொத்தம் 16,000 திருப்புகள் பாடினார். 16,000 நாம் செய்த அபாக்கியம். 1311 வாரியார் சாமி மாட்டார். இப்போ ஒரு 20 சேர்ந்துருக்கு. 1310 16,000 திருப்புகளை எல்லாம் நிறைய செல்ல அறிஞ்சு போச்சு, அழிஞ்சு. இந்த திருப்புகளையாவது நம்ம படிக்கணும். அதனால தன் வாழ்நாள் முழுக்க திருப்புகளுக்காக வாழ்ந்தார்கள். அந்த அருணகிரி பெருமானுடைய கனவிலேயே தரிசிக்கிற பாக்கியம் வாரியார் சாமி பெற்றிருக்கிறார்கள். வாரியார் சாமி 1906. தாத்தா பேர் வந்து மல்லையதாஸ் பாகவதர், பாட்டி பேர் கனகவல்லி. வாரியார் சுவாமியோட உடன் பிறந்தவர்கள் 11 பேர். ஏகாதச ருத்ரர்கள் போல் நாங்கள் 11 பேர்னார். வாரியார் சுவாமி 4வது திருக்குமாரர், எங்கள் அப்பா 7வது. இந்த மாதிரி அவங்க இளமை காலத்திலே எங்கள் தாத்தாலாம் பிரசங்கம் பண்ணும்போது மைக்கில் இல்லாமல் பேசணும்னா எவ்வளோ கடினம். அவங்க ஊராக போய் பாரதம் சொல்லுவாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசுவாங்க. மைக் இல்லாமல் அவ்வளோ பேருக்கு, குறைஞ்சது அப்போல்லாம் 200-300 பேர் கோயிலில் கேட்பாங்க. அப்படி பேசுகிறாங்க. இந்த கஷ்டமான தொழில் பையன். ஆனால் இலக்கணம் இலக்கியங்கள் வாரியார் சாமி பள்ளிக்கூடமே போனது மொத்தம் அவங்க அப்பாவே சொல்லி கொடுத்தார். விடியற் காலம் 4 மணிக்கு எழுதி எங்கள் தாத்தா வயலின் வாசிப்பாராம். அதை கேட்டு நானும் எங்கள் அண்ணாவும் எழுந்துப்போம். காலையில் எழுந்த உடனே அப்போ பாலாத்தங்கரையில் ஊர் காங்கேய நல்லூர், காட்பாடிக்கும் வேலூருக்கும் நடுவில் பாலாற்றங்கரையிலே காங்கேய நல்லூர்னு ஒரு சின்ன கிராமம் தான். நிறைய நெசவாளர்கள் வாழ்கின்ற ஊர். செங்குந்தர்னு பேர். நாங்கள்லாம் வீரசைவம் பேர். கழுத்தில் சிவலிங்கம் கட்டியிருக்கோம். 6 வயசு 7 வயசுலேயே திருவண்ணாமலையில் மடம் இருக்குது. அந்த மடத்தில் போயிட்டு எங்களுக்கெல்லாம் 6 வயசு 7 வயசுலேயே சிவலிங்க தாரணம் பண்ணிடுவார். வாரியார் சுவாமிக்கு அவங்க அப்பாவும் உபதேசம் பண்ணியிருக்காரு. மடத்தில் போயும் உபதேசம் வாங்கிட்டு வருவாங்க. விடியற்காலம் பாலாத்தங்கரையில் குடிச்சிட்டு, அப்போல்லாம் ஆற்றுல தான் குளிப்பாங்க, இந்த மாதிரி கிடையாது. பாலாத்தில் அப்போ தண்ணி போன காலம். போயிட்டு முருகன் கோயிலை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா விடியற்காலம் 5 மணிக்கு படிப்ப ஆரம்பித்தாருன்னா திருப்புகழ் தேவாரம் அப்படி ஒரு நேரம் போட்டு மதியான நேரங்களில் வரலாறு இப்படி சொல்லி கொடுப்பாராம். வாரியார் சுவாமி சொல்லுகிறார், நான் தொல்காப்பியத்திலிருந்து பாரதியார் நூல் முழுக்க எங்கள் அப்பாவே எனக்கு சொல்லி கொடுத்தார். நான் 12 வயதாக இருக்கும் பொழுது 10,000 பாடல் என்னை மனனம் பண்ண வச்சார். 12 வயசில் 10,000 பாடல் மனப்பாடம் பண்ணியிருந்தாராம். புஸ்தகம் பார்த்து வாரியார் பிரசங்கம் பண்ணதே கிடையாது. கூட்டுவார். அவருக்கு கேட்பாங்க. சிங்கப்பூரில் ஒரு சகோதரி இன்டர்வியூ பண்ணாங்க. சாமி, நீங்கள் மேடையில் உட்காந்துட்டு இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பேசணும் கேட்குறீங்களே, எப்படி உங்களால் இப்படி பேச முடியுதுன்னு கேட்டேன். சாமி சிரிச்சிக்கினே சொன்னார், அம்மா, தமிழ்நாட்டிலே திருக்குறள் என்று ஒரு நூல் இருக்கிறது. அதை ஒருவர் 1330 குறள் ஐயம் திரிபுர படிச்சுட்ட நடு இரவு 12 மணிக்கு எழுப்பி இந்த சப்ஜெக்டை பேசுனா பேசலாம். திருக்குறள் என்ற ஒரு நூலை படித்து விட்டார். சாமி அப்புறமா சொல்கிறாங்க, நான் 18 ராமாயணம் படிச்சிருக்கேங்கிறார். 18 ராமாயணம் இருக்கிறதே நமக்கு தெரியாது. நமக்கு வால்மீகி ராமாயணம் தெரியும், கம்ப ராமாயணம் தெரியும், ஆஞ்சநேய சூடாமணி ராமாயணம், தியாகராஜ சுவாமி ராமாயணம், அப்படி 18 ராமாயணம் சுவாமி படிச்சிருக்கிறாங்களா. அப்புறமா 50 காப்பியங்களை படித்தார். திருப்புகழ் தேவாரம் 12 திருமுறைகளும் படிச்சிருக்கிறாங்க. இப்படி நான் இளமையிலே முழுக்க படிச்சுட்டோமா. டேங்க்கு தண்ணி ஃபுல்லாக இருந்தால் பாத்ரூமில் திறந்தாலும் வரும், தோட்டத்தில் இருந்தாலும் வரும், வாஷ் பேஷன்லேயும் வரும். என்ன டேங்க்கு ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி எங்கள் அப்பா இளமையிலே எல்லாம் எனக்கு மூளையில் இருந்தார். எல்லாம் வாய் வழியாக பெரிய புராணமாக, ராமாயணமாக, மகாபாரதமாக எல்லாம் வருகிறது. அப்படி அவங்க சொன்னாங்க. அப்படி ஒரு கல்வி கடலாக நடமாடும் பல்கலைக்கழகமாக இருந்தாங்க. அப்படி வெறும் படிப்பினால் மட்டும் அவருக்கு அவ்வளவு சிறப்பு கிடையாது. படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தொண்டு உள்ள. அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இலக்கணம் உண்டு. என்ன இலக்கணம்னா, கோயிலில் அர்ச்சகர் ஆச்சாரமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். ஏன்னா அவர் கையில் திருநீர் எல்லாம் வாங்குறோன்னா சுத்தமாக இருக்கணும். அதனால் அன்புடன் ஆச்சார பூஜை செய்து உய்ந்திட அருணகிரி பெருமான் பூஜை பண்ணுறவங்களுக்கு அன்பு ஆச்சாரம் இருக்கணும். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்னா அவருக்கு ஐயம் திரிபுர தெரிஞ்சிருக்கும், ஆசிரியருக்கு டவுட் இருக்கக்கூடாது. நல்ல அரசியல்வாதிகள், பொலிட்டீஷியனுங்கிறாங்க, கரைப்படாத கரமாக இருக்கணும். காமராஜரை போல, ஓபிஆரை போல, லால் பகதூர் சாஸ்திரியை போல. அதாவது
ரொம்ப ரொம்ப மனிதருள் மாணிக்கமாக இருந்தார். லால் பகதூர் சாஸ்திரி பதவி விலகி போகிறாரு. போகும்போது அரசாங்க கார் எடுக்கிறார், டாக்ஸியில் போகிறார். அப்போ அவருக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்து ரிட்டையர் ஆகும், போகலாம், ஒரு நாள் ஒன்றும் தப்பு கிடையாது, எடுக்க மாட்டாங்க. கடைசி வரலும் வாடகை வீட்டில் இருந்தார் காமராஜர். ஓபிஆர் தியாகசியா ரொம்ப வறுமையில் இருந்தார். போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்க வீட்டில் பூஷணிக்காய் காணும். ஐயா இவர் என்னையா சீஃப் மினிஸ்டர், அவர் காமராஜருக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்தது. பூஷணிக்காய் காணணும் வந்து போலீஸ் காணணும், என்னையா இதுக்காகலாம் ஐயோ. அப்போ அவர் சொன்னார், அவருக்கு சொத்தே அதுதான் ஐயான்னாரு. அவ்வளவு எளிமையாக வாழ்ந்தவர். அரசியல்வாதினா கரைப்படாத கரமாக இருக்கணும். இப்போ எனக்கு சொற்பொழிவாளர், பெண்கள்னால் அன்பாக இருப்பாங்க, அடக்கமாக இருப்பாங்க. நான் சொற்பொழிவாளனாக இருக்கணும், இந்த விபூதி ருத்ராட்சம்லாம் இல்லையா, சொல்லும் செயலும் ஒத்துருக்கணும். நான் எதை மக்களுக்கு சொல்லுகிறேனோ அதுபடி நான் நடக்கணும், அதுதான் எனக்கு அடையாளம். விபூதி ருத்ராட்சங்கள்லாம் அங்கங்கள். அவர் சொல்லிட்டு இருந்தார். நான் பம்பாயில் 2006 சாமிக்கு 100ஆண்டு விழா, கலைமகள் ஆசிரியர் கீவா ஜெகநாதர், மாப்போசி, வாரியார், 1900 3 பேருக்கும் 100ஆண்டு. நான் வாரியார் சுவாமி பற்றி பேச போனேன். கலைமகள் ஆசிரியர் ராமசுப்ரமணியம் அவர் வந்திருந்தார். மாப்போசி பத்ததுக்கு ஒருத்தர் வந்திருந்தார். சுக்கிசிவம் தலைமையில் 3 பேரும் பேசினோம். அப்போ நான் பேசும்போது வாரியார் தனக்கு அடையாளம் வந்து சொல்லும் செயலும் ஒத்து இருக்கணும்னு சொன்னார். ஆனால் வாரியாருக்கு சொல்லும் செயலும் ஒத்து இல்லைன்னு. இது முதல்ல இப்படி சொல்லிவிட்டு அவரே இலக்கணம் தான் சொல்கிறாரு, இவர் இல்லைன்றாரு. என்ன அவர் சொன்னதை விட செஞ்சது அதிகம். நம்மளெல்லாம் 1 ரூபா தியானம் பண்ண சொன்னால் அவர் மொத்த ரூபாயும் 100க்கு 100ம் தர்மம் பண்ணவர். நம்மளை கடவுளை காலையில் எழுந்த உடனே 1 நிமிஷம், நீங்கள் எல்லாம் பல வேலையில் இருப்பீங்க, மாலையில் 1 நிமிஷம், பிரதோஷ நேரம் சாயந்தரம் 6 மணிக்கு 1 நிமிஷம், படுக்கும்போது 1 நிமிஷம், சேர்ந்தா மாதிரி 3 நிமிஷம் நைக்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. இப்படி பிரிச்சுனுங்க. ஆனால் என்னுடைய அருணகிரி பெருமான் கருணையோடு சொல்கிறாராம், 3 நிமிஷம் வேணாம்பா, அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி வினையிலே ஜனித்தன் தமியன் மிடியால் மயக்கம் உருவேணும். அரை நிமிஷம் சாமி நினைக்கக்கூடாதான்னு கருணையோடு சொல்கிறார். ஏன் அப்படி நினைக்கணும்னா, நினைப்பவர் மனம் கோயிலாக கொள்வார். நீங்கள் மனசில் எதையோ நினைக்கிறீங்க, இன்றும் நீங்கள் தொடர்ந்து நினையுங்கள், சுவாமி உங்கள் உள்ளத்தில் இருப்பார். அதான் மலர்மிசை ஏகினான்னா வெளியில் இருக்கிற மலர், இதயமாகிய தாமரை மலரிலே வாழ்கின்றவர். வாரியார் சுவாமி ஒரு 10 வயசு இருக்கும். அவங்க அம்மாவுக்கு உரலில் இடித்து கொடுக்குறாரு, அம்மியில் உரலில் உதவி செய்கிறார். பொங்கலுக்கு தான் அப்போல்லாம் புது துணி எடுப்பாங்க. இப்போ நினச்சா பிறந்த நாளுக்கு எடுக்கிறாங்க, நிறையா அப்பப்போ நினச்சா மாதத்துக்கு கூட இப்போ ட்ரெஸ் எடுக்கிறோம். அப்போல்லாம் பொங்கலுக்கு மட்டும்தான் புதிய ஆடை அணிவாங்க. பொங்கலுக்கு புது வேஷ்டி துண்டு தான் போட்டிருப்பாங்க. வேஷ்டி புதுசாக கட்டியிருக்கார். அம்மாவுக்கு உரலில் இடித்து கொடுக்குறாரு. அம்மா இலை போட்டு அன்னம் பரிமாறினாங்க, சாப்பாடு. அங்கே அழுக்காக இருக்குது, இந்த இடித்த துகள்லாம் விழுந்துருக்குது. இந்த புது வேஷ்டி அழுக்காகக்கூடாதுன்னு அப்படி மடித்து உட்கார்ற. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, கண்ணா, இந்த அழுக்கான இடத்துல உட்காரத்துக்கு நீ கூச்சப்படுற, உன்னோட மனசு அழுக்காக இருந்தால் முருகன் உன் உள்ளத்தில் இருக்க மாட்டார். வாரியாச்சு 10 வயசு பையன் தானே. அம்மா, மனசோட அழுக்கு என்ன? பொய் சொல்கிறது. அதுதான் வள்ளுவர் சொல்வார், புறந்தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். எந்த உள்ளம் பொய் பேசுகிறதோ அது அழுக்கான உள்ளம். அடுத்தது பொறாமைப்படுறது, அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து பொறுக்காமல் இருப்பது தான் பொறாமை. அழுக்காருன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ரொம்ப பாவம். அடுத்தது கோபம். எல்லாருக்கும் இப்போல்லாம் கோபம் வராதவங்களே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் சினம் வருது. நம்மளுடைய நகையும் உவகையும் கட்டுவோம். தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அந்த சினமாக இருக்கக்கூடாது. அப்போது வாரியார் சாமி சின்ன வயசில் இதை சொன்னாராம். அவர் சொல்கிறாரு, 77 வயசில் நம்ம ஆஸ்திக சமாதத்தில் பேசும்போது, அம்மா, குழந்தைங்களுக்கு வெறும் இட்லி தோசை மட்டும் ஊட்டாதீங்க. எங்கள் அம்மா எனக்கு 10 வயசில் எனக்கு சொன்னாங்க, பொய் சொல்கிறது வந்து நல்லதில்லை. இன்று வரை, அப்பா சாமிக்கு 77 வயசு, இதுவரை நான் பொய் பேசியதில்லை. பொய்யாமை ஆற்றின் அரண்பெற செய்யாமை நன்று, சத்தியம் வதான்னு வேதம் சொல்லுது. வாரியார் சாமி அதுக்கு பொய் சொன்னதே கிடையாது. ஆகையினால நம்ம காந்தி சத்தியத்தை உபாசனை சத்திய சோதனையின் பேர். காந்தி சொல்லுகிறார், இறைவனுடைய நிழல் எனக்கு தெரிகிறதுன்னார். சத்தியத்தை உபாசனை பண்ணும், கடவுளை அனுசந்தானம் பண்ணுறவங்க பொய் பேசக்கூடாது. இப்போ செல்லு வந்த உடனே வீட்டில் இருந்துன்னே நான் பஸ் ஏறிட்டேங்கிறான், அதுவாது பரவாயில்ல. தமிழ்நாட்டிலேருந்து நான் சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேங்கிறான். வாய்க்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி பொய் சொல்லுகிறார். பொய் சொன்னால் இறைவன் அருளை பெற முடியாது. வள்ளல் பெருமானார் ஒருமையுடன் எனது திருமலர் அடி அந்த பாட்டில் வரும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும். இந்த நேயர்களுக்கெல்லாம் திருவடியில் வணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த சேனல் பார்க்குறவங்கெல்லாம்
இன்று முதல் பொய்யை விட்டுடு. பொய் சொன்னால் இறைவன் திருவருளை நம்மால் பெறவே முடியாது. ரொம்ப சின்ன விஷயந்தான். உங்களுக்கு காசு பணம் செலவு பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்கன்னு தான் கஷ்டப்படும். பொய்யை விடுறதுல ஒன்றும் இல்லை. இன்று முதல் சின்ன விஷயம். நீங்கள் பொய் சொல்லாமல் இருங்கள், இறைவன் உங்களை நோக்கி திரும்புவார். இதெல்லாம் வாரியார் சின்ன வயசுலேயே சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே வாரியார் பொய் சொன்னது கிடையாது. பிற்பாடு காஞ்சி பெரியவர் வந்து அவங்க ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு மதில் சுவரெல்லாம் விழுந்துருச்சு. அந்த பெரிய ரொம்ப 10 ரூபா சிமெண்ட் விற்ற காலமாக, நீங்கள் மூட்டை சிமெண்ட் 10 ரூபா. அப்போ அவருக்கு பெரிய செலவில் மதில் சுவர் போட்டார். ரொம்ப பெரிய செய்ய ராஜாக்கள் செய்ய வேண்டியதை ஒரு புலவர் செஞ்சார்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சைவ மாநாடு நடந்தது. ஸோ மகா பெரியவங்க அப்போ காஞ்சி பெரியவருடைய தலைமையில் நடந்தது. அப்போ அவங்க வாரியார் சாமி அங்கே பேசுகிறாங்க. எல்லாரும் அவங்க தெய்வீக அனுபவத்தை சொல்லணும்னு. மகா பெரிய சன்னிதானங்கள்லாம் இருக்கும்போது நான் சிறியவன், நான் என்ன சொல்ல முடியும்னாரு. அப்போ காஞ்சி பெரியவங்க கையிலையும் அந்த மைக் இருக்குது. ஏன் நோக்குன்னு ஒரு நாள் வச்சுக்காம எல்லாம் செலவு பண்ணுறியே, யாரால் முடியும் அப்படி, அது சொல்லு. எல்லாரும் 10 பைசா கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுவாங்க, நீ அள்ளி அள்ளி கொடுக்குறிய, உங்கள் மொத்த வருமானத்தையும் தர்மம் செய்கிறியே. வாரியார் விதிர்த்து போனாராம். நான் இந்த எண்ணம் உள்ளவன் என்று என் மனைவிக்கே தெரியாது, நான் எனக்கென்று ஒரு நாள் சேர்த்து வச்சது இல்லைங்கிற மொத்தத்தையும் தர்மம் பண்ணாருன்னு சொன்னார். பிற்பாடு அவங்க அனுபவத்தை சொல்லணுமேனு வயலூரில் 3 முறை கும்பாபிஷேகம் செய்தார்கள். அவங்க 24 வயசு இருக்கும்போது நிறைய ஊர்கள்லாம் போயிட்டு வராங்க. கதிர்காமம், இப்படி சல யாத்திரை, ராமேஸ்வரம், காசியெல்லாம் போயிட்டு வந்து வயலூருக்கு வராங்க. ஏன்னா அருணகிரியாருக்கு முழுக்க அருள் கிடைத்த இடம் குமார வயலூர். அது வயல்னா நெல் விளைந்ததெல்லாம், திருப்புகழ் விளைந்த ஊரம், அதனால் குமார வயலூர்னு பேர். சுவாமி சிவபெருமானுடைய பிற்பக்கமாக தான் முருகன் இருப்பார். வாரியார் சுவாமிக்கு வயலூர் முருகனில் திருப்பணி 3 முறை திருப்பணி செய்தார். சுவாமிக்கு தங்க கவசம் செஞ்சார். அதெல்லாம் சொற்பொழிவு பண்ணிவிட்டு அங்கே சுவாமி சன்னிதானத்தில் கோயில் மடத்திலே படுத்துருக்குறாங்க. அங்கே புதுசாக அருணகிரிநாதர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இப்போ போனீங்கன்னா பார்க்கலாம். அங்கே கனவிலே வாரியார் சுவாமி கனவில் அருணகிரிநாதர் எழுந்தருளுகிறார். சாமி பார்க்குறாங்க, இந்த புது சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. அது ஒருவேளை சாஞ்சிருக்கமோ என்னவோ, அந்த அந்த அஷ்டபந்தனம் சரியாக சாத்தலையோ அப்படின்னு பார்த்தா சுவாமி பேசுகிறார். சன்னியாசி கோலத்தில் அருணகிரியார் காட்சி கொடுக்குறார். கையேந்தி கேட்குறார், அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது கொடு. ரொம்ப முருகன் திருவருள் முழுவதும் பெற்றவர் நம்மக்கிட்ட போய் கையேந்துறாரு அருணகிரி பெருமான். ஏன் அவருக்கு ஆச்சரியம். பக்கத்துலேயே எங்கள் அப்பா இருந்தார். தம்பி, அம்மா கிட்ட போய் என்ன இருக்கோ எடுத்தோன்னா சாமிக்கு பசிக்குதான். எங்கள் அப்பா வீட்டில் போய், அம்மா அருணகிரியாருக்கு பசிக்குதான், அண்ணா ஏதாவது செய்யும். அப்பா மணி 2 ஆயிடுச்சு, எல்லாம் சாப்பிட்டாங்க, வீட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ இவர் வந்து சொல்கிறாரு, சாமி அகாலமாகிடுச்சு, எதுவும் இல்லையா, உன் கையால் நீ உப்புமா செஞ்சு கொடுக்கட்டுமான்னு கேட்குற. அரிசி நோய் போட்டு உப்புமா செய்கிறார், உன் கையால் எது ஒன்றாலும் கொடுங்க. வீட்டில் போயிட்டா அரிசி ரவை எதுவும் இல்லையா. சாமி கஞ்சி குடிப்பாங்களா கேட்டுன்னு வாங்கன்றேன். அண்ணா வீட்டில் ரவை இல்லையா, அரிசி இல்லையா, நான் கஞ்சி போட்டுக்கலாம், உன் கையால் எதனாலும் கொடுன்னாரான். அவன் கனவு கலைஞ்சிச்சான். அப்போ விடிய காலம் 4:30 மணிக்கான். இவர் யோசனை பண்ணுறார், முருகன் திருவருள் பெற்றவர் நம்மக்கிட்ட ஏன் கையேந்துறார்? ஒருவேளை நம்ம புதுசாக காங்கேயநல்லூரில் அந்த பிரதிஷ்டை பண்ண சுவாமிக்கு சரியாக நிவேதனம் நடக்கலையோ என்னவோ நினச்சி, அப்பாவுக்கு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு வாழ்ந்தவங்க. அப்பா கேட்காம எந்த காரியமும் செய்ய மாட்டார். அப்பா சொல்லை ஒரு நாளும் வாரியாசாமி தட்டியதே கிடையாது. சாமிக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு சொல்லி, அப்போது அந்த காலத்திலே ஒரு 2 ஏக்கரோ பூமி நிலம் அதுக்கு தன் பேரில் வச்சுக்கல, அந்த அருணகிரியார் பேர்லேயே இருந்து அருணகிரிநாதர் அறத்திருப்பணின்னு வச்சு அந்த வருகின்ற அரிசியை அரைப்படி பரிசாக இருக்குது, மீதி 1.25 படியை அருணகிரியாருக்கு நிவேதனம் செஞ்சு இன்றைக்கும் 6 பேருக்கு அன்னதானம் சூரிய சந்திரால் உள்ளவர்களும் நடக்கணுங்கிறதுக்கு நிலம் யார் பேரில் இப்போ அருணகிரிநாதர் வந்து தான் விற்க முடியும். அப்படி எழுதி வைத்து சூரிய சந்திராலும் நடக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி திருப்புகழ் சபைன்னு ஒரு ட்ரஸ்டியாக போட்டு இன்றும் நடக்கிறது. சும்மா வந்து அருணகிரிநாதர் கேட்டாருங்கிறதுக்காக இன்றைக்காவது கோடிக்கணக்கில் போகும். அந்த நிலத்தை சுவாமிக்கு செஞ்சு வச்சார். நான் என்ன நினச்சேன்னா, என் திருப்புகழ் கேட்பாரற்று இருக்கிறப்பா நீ தான் அதை செய்யணும்னு சொல்லி அது சொன்னால் சுவாமி திருப்புகழுக்காகவே வாழ்ந்தாங்க. சுவாமி ஒரு பாட்டு அருணகிரியார் பேரில் பாடுறாங்க, விருப்புடன் உபயச்சரண மென்மலரை வேண்டுவார் வேண்டியது அளிக்கும். நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் விருப்பத்தோடு செய்யணும், ஏனா தானும் செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, வாங்க 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 வாங்க
அந்த சொல்கிறதுலேயே அந்த விருப்பம் தெரியும். நம்ம எந்த அப்பாவுக்காக ஒரு காரியம் செய்ய, அப்பாவுக்காக நம்ம படிக்கூடாது, நம்ம படித்தா நம்ம நல்லா இருப்போங்கிற எண்ணம் இருக்கணும். அந்த எந்த காரியம் விருப்பத்தோடு, சமையல் கூடங்க பெண்கள் விருப்பத்தோடு செஞ்சால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எதாவது டென்ஷனாக இருந்தாங்கன்னா உப்பு போட்டோமா எது அவங்களுக்கே தெரியாது. அதை சாமி சொல்கிறாங்க, விருப்புடன் உபயசரண மென்மலரை வேண்டுவார் வேண்டி. முருகன் கையில் போய் நீங்கள் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல தெரியாதாம். வள்ளலாம் முருகன் வள்ளலாம், அவர் மனைவி பேர் வள்ளியா. வழங்கும் தன்மையுடையவள் வள்ளல், இவர் வள்ளல் வள்ளி. ஆண்பால் பெண்பாலில் வருதான் வள்ளி. ஆகையினால முருகன் 12 கையால் அள்ளி அள்ளி கொடுப்பாராம். வேண்டுவார் வேண்டியது அளிக்கும். யார்? முருகனா? முருகன் இருக்கிற மலையே கொடுக்குமா. பழனி ஆண்டவர் கொடுக்க வேண்டாம், பழனி மலையே கொடுக்குமா. திருப்பரங்குன்றமே எல்லாம் கொடுக்குமா. திருப்பரங்குன்றம் முருகன் கொடுக்க வேண்டாமா. அந்த மலை விருப்புடன் உபயசரண மென்மலரை வேண்டுவார் வேண்டியதளிக்கும் பொறுப்புகள். பொறுப்புகள்னா மலை. இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், வேலைக்காரியே பட்டு புடவை கட்டியிருக்கேன் அப்படின்னா வீட்டுக்காரம்மா எப்படி இருப்பாங்க? அதுபோல் முருகன் இருக்கிற மலையே எல்லாம் கொடுக்கணும், முருகன் என்ன கொடுக்க மாட்டார். வேண்டுவார் வேண்டியது அளிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை. ஒருவன்கிறது முருகன். ஒருவன் புகழினை, ஒருவன்னா ஒன்றுன்னு எடுத்துக்கூடாது, ஒப்பில்லாத முருகன் அர்த்தம். ஒருவன் புகழினை அகநக புகன்று கருப்புகுதாத கதிதனை காட்டும். நாம் திரும்பவும் பிறவிக்கடலில் விழமாட்டோமா. எது திருப்புகழ் படித்தா? புனரபி ஜனனம் புனரபி மரணம். மணிவாசகர் சிவபுராணத்தை சொல்கிறார். புல்லாய் பூடாய் மரமாகி பல்விருகமாகி பாம்பாய் பறவையாய் மனிதராய் தேவராய் கணங்களாய் இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன். எண்ணில் கோடியும் ஆணா பிறந்து பெண்ணா பிறந்து புலியா பிறந்து சிங்கமா பிறந்து மீனா பிறந்து எண்ணில் கோடியாலும் இறப்பதும் பிறப்பதும் பிறப்பதும் இறப்பதுமா இருக்கிறோம். அது எப்படி முடியும்னா முருகனை வணங்கினா முடிஞ்சிடும். கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி எமதடிகள் திருவடி குருவடி. திருப்புகழ் படித்தா பிறவி துன்பம் போயிடுவோம். அதை இன்னொரு இடத்துல கூட கந்தர் அலங்காரத்தில் சொல்வார், முடியா பிறவி கடலில் புகார். இந்த முடியாமல் இருக்குது இந்த பிறவி கடலில் நம்ம போக மாட்டோமா. அருணகிரியார் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு, இங்கே பீச்சு மணல்லாம் போய் என்னணும். இந்த வேலை இல்லாத ஒரு பிரதம மந்திரி திட்டத்தில் படித்து வேலை இல்லாத இளைஞர்களெல்லாம் கூப்பிட்டு கடலில் இருக்கிற மணலை எண்ணணுமா. அதை 7ஆல் பெருக்கணுமா. 7 கடல் இருக்கா. அதை விட அதிகமாக நம்ம பிறந்தது. 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம். திருப்புகழ் வரும். மணல் எவ்வளோ இருக்கும், அதை விட அதிகமாக நாம் பிறந்தது. அந்த பிறவி துன்பம் எப்படிடா போகுன்னு சொல்கிறார். முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியின் படியில் விதனப்படார். மிடினா வறுமை. முருகனை கும்பிட்டா வறுமை வரவே வராதான். முழுதும் கெடுக்கும் மிடியின் படியில், விதனம்னா நடுக்கம், விதனப்படார். நல்ல பெருமாள், அடியாருக்கு நல்ல பெருமாள், அவுணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவர். நீங்கள் முருகா முருகா முருகான்னு சொல்லின்னு இருந்ததாலே பிறவி துன்பத்திலிருந்து தச்சுவேன். கந்தர் அலங்காரத்தில் சொல்கிறார். முருகனுக்கு எத்தனையோ நாமங்கள், சகஸ்ர நாமம் சொல்லுவாங்க, கோடி நாமங்கள் இருக்குது. ஆனால் அருணகிரி முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் கந்தர் அனுபவி சொல்கிறார். நீங்கள் எல்லாரும் முருகா முருகா முருகான்னு சொல்லி கொண்டிருந்தாலே போதும், நமக்கு பிறவி துன்பம் வராது. இன்னொருத்தர், சார் முருகான்னு சொன்னால் தொண்டை வலிக்குது எங்கன்னா யாராவது சொல்கிறாங்கல்ல பகவான் நாம் அதை கேளுங்கிறார். கேட்டாலே நமக்கு துன்பங்கள் வரும். நமக்கா? நீங்கள் பகவான் நாமாவை எங்கேயாவது கேட்டால் உங்கள் உறவினர்களுக்கு கூட கோள்களால் இப்போ பரிகார ஸ்தலம் நம்ம பரிகாரத்துக்கு பல விதத்தில் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் பரிகார ஸ்தலத்துக்கே போக வேண்டாமா. பகவான் நாமாவை கேட்டுக்கொண்டிருந்தால், யார்? திருஞான சம்பந்தர் சைவத்திலே முதல் குருநாதர். அற்புதமான தேவாரம். நம் குழந்தைகளுக்கெல்லாம் தேவாரம், திருவாசகம், 4000 திவ்யப்பம், சின்ன சின்ன ஸ்லோகங்களை நாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம். அதில் ஒரு பாடல் வரும், அற்புதமான தேவாரம். நாளாய போகாமே, நாளை வீண் பண்ணாதீங்க, திரும்ப நாள் கிடைக்காது. தினம் கேலண்டரை கிழிக்கிறீங்க, கேலண்டரையாக கிழிக்கிறீங்க. நம்ம வாழ்நாளில் ஒரு நாள் போச்சு. நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய் அன்பு செய் மடநெஞ்சே. நீ இறைவனுக்கு ஆளாய். இப்போ யார் யாருக்கோ நீ ஆளாக இருக்கிறீ, இறைவனுக்கு ஆளாய். அதில் அண்டர்லைன் பண்ணி, அன்பு செய் மடநெஞ்சே. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கு, யாரையும் பகைக்குள்ளாரு. எத்தனை பேர் கணவன் மனைவியை பிரிந்து போவதற்கான அன்பில்லாமையினால் தான். அன்பை எல்லார்கிட்டையும் அன்பாக இருங்க. அன்பு வேறு, இறைவன் வேறே அல்ல. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமானது அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார். அதனால தான் அன்பு செய் மடநெஞ்சே,
அரண்நாமம் கேளாய். அரண்னா சிவபெருமான். அரண்நாமம் கேளாய். அரண்நாமம் சொல்லுன்னு சொன்ன தொண்டை வலிக்குது. அரண்நாமம் கேளாய். சரி சார், கேட்டால் எங்களுக்கு என்ன லாபம்? நீ அப்படி கேட்டீன்னா 7 சனி, அஷ்டமத்தில் சனி, அப்புறமா ராகு மாற்றம், குரு பெயர்ச்சி, எத்தனையோ சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஆகலை அப்படின்லாம் வருது. நீங்கள் பகவன் நாமாவை கேட்டு கொண்டு இருந்தால் உங்கள் உறவினரோட உறவினர், இப்போ உங்களுக்கு பெண் கொடுத்தவங்க, பிள்ளை கொடுத்தவங்க இருப்பாங்க, சம்பந்தின்னு சொல்லணும். பந்தம்னா உறவு, சம்னா நல்ல, சம்பந்தின்னு சொல்லணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சம்பந்திங்கிறான். நான் கூட சேலத்தில் பேச போயிருந்தேன், சம்பந்தி விருந்துன்னு போட்டோம். ஐயா தப்பாக போடாது ஐயா, சம்பந்தின்னு போடாது, சம்பந்தின்னு போடும். சம்பந்தம் பந்தம், திருஞான சம்பந்தர், ஞானத்தோட உறவு வைத்தது. மந்தினா குரங்கு, சம்னா நல்ல, சம்பந்தினா நல்ல குரங்கு வந்துட்டு போதுன்னு ஆகிடும். சம்பந்தின்னு சொல்லணும். நீங்கள் இங்கு அரண்நாமத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்கள் உறவினரோட உறவினர்களுக்கு கூட நாள்களால் கோள்களால் துன்பம் வராதுன்னு ஞானசம்பந்தர் சொல்கிறார். நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய் அன்பு செய் மடநெஞ்சே அரண்நாமம் கேளாய். நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்கும் அவன் கோளிலி என்பெருமான். கோள்கள்ங்கிறது நவக்கோள்கள். இப்படி ரொம்ப எளிமையாக முருகன் நாமத்தை சொன்னாலே போதும். வாரியார் சுவாமியுடைய கெட்டிக்கார்த்தம். நான் இன்னும் வாரியார் சுவாமியே யுக கணக்கில் பேசுவேன். ஏன்னா அதுக்கு எனக்கு ரொம்ப பெரியப்பாங்கிறது மட்டும் இல்லை, மிகச்சிறந்த முருகன் அடியார். திருப்பூர் ஒரு சந்நிதி முறைன்னு இருக்குது. எப்படி நம்ம திருவருட்பா வள்ளல் பெருமான் பாடினார் சிதம்பரம் சுவாமிகள்னு, நம்ம ஓல்டு மகாபலிபுரம் வழியில் திருப்போரூர்னு இருக்குது, அங்கே திருப்போரூர் சந்நிதி முறைன்னு பாடியிருக்கிறாங்க. இல்லறத்தான் அல்லேன் இயற்கை துறவி அல்லேன். அது பாருங்கள், செயற்கை துறவி இருக்கான்னு அதுதான் இயற்கை துறவின்னு போட. கடன் விட்டுட்டு சாமியாராக போயிடுவான், ஊரெல்லாம் அந்த ஆயுதனம் பண்ணிட்டு சாமியாராக போயிடுறது. அப்படி இல்லாமல் செயற்கை துறவி அவங்களாம். இவர் இயற்கை துறவி அல்லேன், சொல்லறத்து ஞானியும் அல்லேன், உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன். சிதம்பரம் சுவாமி கேட்குறேன், அப்பா நல்ல இல்லறத்தானாக இருந்தாலும் கடையேறலாம், ஞானியாக இருந்தாலும் துறவியாக இருந்தாலும் கடை தேருவேன். ஆனால் நீ சொல்கிற லிஸ்ட்டில் எதுலேயுமே நான் இல்லை, எங்கே நான் கடை திறப்புகிறேன்? உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன். வாரியார் சுவாமியோட கெட்டிக்கார்த்தம் அந்த சந்நிதி முறைக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. சுவாமி என்ன கேட்குறாங்க? உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன்னாரு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்று இதோடு சேர்த்துங்கன்னார். உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன். அந்த பாட்டுக்கு அப்படி விளக்கம் சொல்கிறார். ஆகையினாலே இந்த பரிகாரஸ்தலம் தொலைக்காட்சி, இந்த யூடியூப் சேனல் பார்க்கின்ற அத்தவர்களும் உங்களுக்கு பிடித்த பகவன் நான் முருகன் சொல்கிறேன், நாராயணன் இருக்கும்போது நாராயணான்னு சொல்லுங்கள், விநாயகர் இருக்கும்போது கணேசாய நமன் சொல்லுங்கள், ஐயப்பனை கூப்பிடுங்க, எந்த இருந்தாலும் சொல்லுங்கள், பகவன் நாமாவை சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களை விட்டு துன்பம் விலகும். விளக்கின் அருகிலே இருள் இருக்கார், நெருப்பின் அருகிலே பனி இருப்பார். கடவுளை நினைப்பவர்களுக்கு கஷ்டம் கிடையாது. இதை வள்ளுவர் சொல்லுகிறார், தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. வாரியார் சுவாமி தன் வாழ்நாள் முழுக்க 88 வயது வரலும் வாழ்ந்தார்கள். தினந்தோறும் இறைவன் புகழை சொல்லாத நாளே கிடையாது. பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளேன்னார். அப்படி தன் வாழ்நாள் முழுக்க செவிச்செல்வம், செல்வத்துள் செல்வம், அச்செல்வம் செல்வத்துளெல்லாம் தலை, எல்லா நலங்களை விட நல்லது கேள்வி செல்வம். அந்த கேள்வி செல்வத்தை தமிழ்நாட்டிலே பலகாலம் சொல்லி மக்களை மக்களாக வாழச் செய்தவர்கள். பல நாடுகளில் போய் பக்தி பயிர் வளர்த்தார்கள். அந்த மகாஜானியை பற்றி ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது கங்கா ஜலம் போல் இருக்கிறதுல ஒரு சொம்பு எடுத்து வந்து கொடுப்பாங்க, அதுவாக கங்கா ஜலம். அதுபோல் வாரியார் சுவாமிகளை பற்றி சிறிது கூறியிருக்கிறேன். அதற்கு உதவி செய்த பரிகாரஸ்தலம் எல்லா அன்பர்களுக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி, வாழ்க 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 வளம்பல சூழ்க என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப அற்புதங்கய்யா. நீங்கள் சொன்னது ரொம்ப வாரியார் சாமிகளோட சிறப்பையும் முருகப்பெருமானுடைய அருளையும் அப்படியே நீங்கள் ரொம்ப செவிக்கு விருந்தாவே நீங்கள் ஆக்கிட்டீங்க இந்த ஒரு நிகழ்ச்சியை. ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திக்கலாங்க. நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம்.